டேய் கோகுலே. ரவி மாமா, என்னடா இந்த பக்கம்? டேய் நான் இங்கே தானே பக்கத்தில் ஒரு எம்என்சி கம்பெனியில் 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அம்மா சொன்னாங்க சென்னை வந்துட்டேன்னு. ஃபோன் எடுத்து ரீச்சே ஆகலை. அட ஃபோனு ரிப்பேரு, கான்டாக்டில் டெல்ட் ஆகி போச்சு. இப்போ நம்பரும் மாற்றிட்டேன். அப்படியா? இப்போ என்ன பண்ணுற? சினிமா ட்ரை பண்ணுறேன். ஏய் என்னடா சொல்கிற? ரஜினி தனுஷ்குள்ள நினச்சிட்டேன்டா. ஏய் சூப்பர்ரா. இப்போ எங்கே தங்கியிருக்க? அதுவா, 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரூமில் தங்கியிருந்தேன். பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கேன். ரூம்லாம் தேடிட்டு இருக்கேன். ஏய் வா நண்பா, என் ரூமில் தங்கடா. வேண்டாம் விட்றா, எப்படி கிடச்சிரும். உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ணுவா? சினிமா வேலையாக வெளியே போவேன், அன்டைமில் வேற வருவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட. இதெல்லாம் ஒரு காரணமா? சொன்னா கேளு, நான் பார்த்துக்கிறேன். டேய் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அண்ணா நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு கோகுல்னு, அது இவன் தான். வாங்க. ஹலோ. சரி பாருங்க. ரவி, உன் ஃப்ரெண்டு எப்படி? அண்ணா ரொம்ப தங்கமான பையனா. சினிமாலாம் நடிச்சிருக்கான்னு சொல்ற, ஆனா எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி தெரியலையே. அண்ணா ரஜினி தனுஷ்குள்ள நடிச்சிட்டானா. ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கு. ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஐயோ கையிலே பிடிக்க முடியாது. எது எப்படியோப்பா, தேதி ஒன்னானா வாடகை வந்துடணும். அண்ணா அதெல்லாம் கரெக்டாக வந்துடணும். உன் ஃப்ரெண்டுக்கு அவன் வேணான்றானா. தம்பி டீ வேணாமா? என்ன வேணாங்கிறான்? அண்ணா அவன் பச்சை மண்ணுண்ணா. டீமா அப்புறம் கால் பண்ணுறேன். நீங்களாம் தலை வலிச்சாதான் டீ குடிப்பீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அது கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த தண்ணி தம்மு இதெல்லாம் அண்ணே டீயே அடிக்காத டீ டோட்டலர்ண்ணா அவன். அதெல்லாம் எப்படிண்ணே? சரி, நீங்கள் சவகாசமாக வாங்க, நான் கிளம்புறேன். டேய் என்னடா பண்ற? டீ எல்லாம் வேணான்ட்டு என்னடா இதெல்லாம்? டீ எல்லாம் பிஸ்கட்டு. எனக்கெல்லாம் இதை அச்சாதான் பொழுதே விடியும்.